Hello guys, welcome to b4u. கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளூ மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து அந்த வீடியோவில் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ரிட்டன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டண்டான விஷயம், அதாவது அந்த க்ளூ வந்து மேக் பண்ணுறது வந்து எப்படி அப்படிங்கிறதுல சில திருத்தங்கள் வந்து நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து சில திருத்தங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்குது, உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து அதாவது காலையில் பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோ வந்து புரியாமல் இருக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து க்ளூ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இதில் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 80 lakh அதுக்கப்புறம் 80,000 அதுக்கப்புறம் 90,000 அளவுக்கு நம்ம வந்து எப்படி வந்து மந்த்லி வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு தனியான ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு மிஷினரிஸோ எதுவுமே வந்து தேவைப்பட போகிறது இல்லை. இது வந்து ஒரு சிம்பிளாக நம்ம வந்து வீட்டில் இருந்தே கூட பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளூ மேக்கிங் பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸில் அதிகமாக வந்து சேல் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ ப்ராடக்ட். அதாவது இப்போ உள்ள சிச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபெவிகால் அந்த இதோடைய சேல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போல தான் இருக்குது. அது போல் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூஸ் அதாவது டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பரண்டான க்ளூவோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டும் கொஞ்சம் கம்மி, அது மாதிரி குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. அதுபோக எல்லா விதமான கடைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவைலபிலிட்டி வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட சேல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இதுதான் வந்து இந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும். ஸோ ஹவு டு மேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் நமக்கு க்ளூ மேக் பண்ணுறதுக்கு கிழங்கு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம பக்கத்தில் உள்ள மளிகை கடைகள் எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நம்ம ஒரு 200 ml வந்து வாட்டர் வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ வாட்டர் வந்து நீங்கள் வந்து நம்ம நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பவுடர், அதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ளூ வந்து மேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸும் நீங்கள் கலர் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கேற்ற ஃப்ராக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோ. நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறதுனால லெமன் ஃப்ராக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ரன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூ வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பெட் பாட்டில் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து வேறு டைப் ஆஃப் பெட் பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்து நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாத்திரமும் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துருக்கோம். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளூ வந்து மேக் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான சில ப்ராசஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு மாவை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பவுலில் வந்து போட்டுக்கிடலாம். இது வந்து நம்ம எல்லா மளிகை கடையிலையும் கூட அவைலபிள் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சில அந்த கெமிக்கல் சேல்ஸ் பண்ணக்கூடிய கடைகள் இந்த மாதிரி கடைகளெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து கிழங்கு மாவுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு மாவு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சக்கூடிய வாட்டர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா வாட்டரையும் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு 50% வாட்டர் வந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா வாட்டரையும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒரு 50% வாட்டர் வந்து நம்ம வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து ரொம்ப கட்டி பிடிக்கும். இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு பொருள். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல ஒரு கூல் மாதிரியான தன்மைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து ஹீட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக கொண்டு வச்சு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நமக்கு தெளிவான பசை வந்து கிடைக்காது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மில்க் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மில்க் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து இந்த ஒரு லிக்விட் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட்டிங் ப்ராசஸ் தான். ஸோ அடுப்பில் வச்சு நம்ம வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம். ரொம்ப சிம்மில் வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான ஹீட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல சிம்மில் வந்து அடுப்பை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம பெரிய லெவலில் பண்ணும்போது ஒரு பெரிய சட்டியில் வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சின்ன லெவலில் பண்ணும்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து எவாப்ரேட் ஆகி கம் வந்து நல்ல கம்மாக கிடைக்காம போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகி நல்ல கம்மா வந்து கிடைக்கும். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண முடியலை. அதனால் பார்த்தீங்கன்னா ஊடையில் கொஞ்சம் கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கட்டியான பசை வந்து கிடைக்கும்.
அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டிங் ப்ராசஸில் பண்ணக்கூடிய நம்ம விஷயங்கள். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதில் உள்ள வாட்டர் எல்லாமே கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட்டியான பசை வந்து ஃபைனலி வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து ஒரு கோதுமை மாவு வந்து நம்ம பிசையும் போது என்ன கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த லெவலில் வந்து இருக்குது. நல்லா வந்து நம்ம கிண்ட அந்த ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிருச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு கம்மு மாதிரி வந்து நமக்கு க்ளீனாக வந்து தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவு வந்து அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் வந்து டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிடணும். ஹீட் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கிற தரமையில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அந்த வாட்டர் வந்து அப்படியே ஆட் பண்ணி நம்ம கலக்கிட்டே இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறக்கிக்கிடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா நம்ம வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்டீல் அரிப்பை வச்சு பார்த்திங்கன்னா அதை அரிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சில மிஷினரிஸ் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ண முடியும். அது வந்து நான் ஃபைனலி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் அரிப்பை வச்சு ஃபுல்லாக அரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கட்டி எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு க்ளீனான ஒரு கம் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கும்போது லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் இருந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் நம்ம கலர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ளூ வந்து எந்த மாதிரி இருக்குமோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து லெமன் கலர் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து லெமன் ஃப்ராக்ரன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால அந்த கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் சார்ந்ததாக இருக்கணும். அதாவது ஃப்ளவர்ஸ் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. அதாவது மல்லிகைப்பூ, லாவெண்டர் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு க்ரீன் ஆப்பிள், அதுக்கப்புறம் லெமன், அதுக்கப்புறம் ஆரஞ்சு அந்த மாதிரியான ஃப்ராக்ரன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன பசங்களை யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃப்ளவர் ஃப்ராக்ரன்ஸை விட ஃப்ரூட் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்பவே நமக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பார்க்கும்போது நம்மளுடைய க்ளூ ஷேப்புக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு வெறுக்கிற மாதிரியான தன்மை வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொடுத்துரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டான ஃப்ராக்ரன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டான ஃப்ராக்ரன்ஸும் சூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நமக்கு அதாவது அந்த ஸ்மெல்னாலே நமக்கு தலைவலி வர்ற மாதிரியான ஃபீலிங்ஸ் கூட வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான க்ளூ வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு சின்ன ஸ்மால் லெவலில் நான் உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி காட்டியிருக்கேன். இதே நீங்கள் வந்து பிக் லெவலில் பண்ணும்போது இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம வந்து டபுள் ஆக்கிக்கிடலாம். இதுக்கு உண்டான ஃபார்முலா வந்து தெளிவான டீட்டெயிலை வந்து நான் அடுத்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்லைடில் வந்து கொடுத்துருக்கேன். எவ்வளோ எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெட் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளூ வந்து ஃபில் பண்ணிக்கிடலாம். ஸோ பெட் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. எனக்கு வந்து இதுதான் கிடச்சிருச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்பெஷலிஸ்டான பெட் பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது. நான் அது வந்து வர உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்லுறேன். அந்த பெட் பாட்டிலோட ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் இருக்கும். நம்ம அதில் வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து ஒரு சின்ன லேபிள் வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல லெவல் சேல்ஸே நம்மளால் பார்க்க முடியும். அது போக நல்ல லெவல் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெட் பாட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கும்போது நம்மளோட க்ளூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து கேப் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கைஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துருப்பீங்க எந்தெந்த எப்படி வந்து நம்ம க்ளூ வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து நான் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு மாவு வந்து 5 கிராம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 ml எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பவுடர் வந்து சின்ன பிஞ்ச் அளவு நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பெரிய அளவில் பண்ணும்போது 1 பாக்கெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சில ப்ராடக்ட் அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் வந்து தெளிவாக புரியல அப்படின்னா இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் மிஷினரிஸ். இந்த மிக்சிங் மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய லெவலில் பண்ணும்போது அதாவது மொத்தமாக வந்து ஒரு 10 லிட்டர் பசை வந்து மேக் பண்ணுறோம், ஒரு 20 லிட்டர் மேக் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கையால் மிக்ஸ் பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சிங் மிஷினரிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியா மார்ட், அலிபாபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமேசானில் கூட இது வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஒரு 30,000 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய பசை வந்து கட்டி பிடிக்காமல் கொஞ்சம் வரும். நம்ம வந்து ஸ்டீல் அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துருவோம். அந்த ஒரு வேலை வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்குண்டான வாய்ப்புகள் வந்து இந்த மிஷின் மூலிமா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மிஷினரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு கட்டித்தன்மை இல்லாமல் அந்த பசை வந்து நமக்கு தெளிவான பசையாக வந்து கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா பசை வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி நமக்கு பார்க்குறது கொஞ்சம் நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு கம்மை வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுக்குண்டான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபினைல் மேக்கிங் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்குண்டான லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட் பாட்டில். ஸோ பெட் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் யூஸ் பண்ண பெட் பாட்டில் வந்து எனக்கு பக்கத்தில் கிடைச்ச கடையில் உள்ள பெட் பாட்டில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலான பெட் பாட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த பெட் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 22 ml வந்து இதில் வந்து நம்மளால் கம் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ 25 ml வரைக்கும் கூட நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் வந்து மேனுஃபேக்சரர் வந்து இல்லை. ஸோ அதுதான் உண்மை. அப்படி வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் இல்லாமல் அந்த பெட் பாட்டில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கிட்ட நம்ம வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ரேட் சீப்பாக வந்து ஹோல்சேலில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கடைகளில் நீங்கள் வந்து போய் விசாரிச்சு பார்க்கலாம். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வடக்கு வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த கடைகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து க்ளூக்கு உண்டான பெட் பாட்டில்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 100 பெட் பாட்டில் 200 பெட் பாட்டில் அப்படி கூட வாங்கிக்கலாம். அப்படி என்னால் போய் வாங்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டு, ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல்சேலாக தான் கொடுப்பாங்க. அதாவது 1000 பாட்டில் 2000 பாட்டில் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஹோல்சேலாக தான் இவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களே மூலியமாக நம்ம வந்து பெட் பாட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ஏரியாவில் உள்ள ஹோல்சேல் பிளாஸ்டிக் கடையில் வந்து நமக்கு வந்து இது வந்து அவைலபிலிட்டி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அவங்கள்ட்ட சொன்னோம்னா கூட அவங்க கூட வாங்கி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபினைல் மேக்கிங் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்தோம். அதில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ளூ மேக்கிங் பிஸ்னஸ்லேயே நம்ம வந்து பண்ண போகிறோம். இது பற்றின தெளிவான டீட்டெயில் வேணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபினைல் மேக்கிங் வீடியோ கொண்டான லிங்க் வந்து மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். மிச்ச ஸ்டிக்கர்ஸோட இதில் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ வந்து பார்க்குறவங்க உடனே வந்து நம்ம க்ளூவை வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ பேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன டப்பாவாக நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே சரமாக பேக் பண்ணலாம். அதாவது ஒரு 12 பீஸ் வச்சு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவரில் சரம் மாதிரி பேக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு 12 பீஸ் வச்சு நம்ம பேக் பண்ணலாம். இந்த 2 டைப்பில் வந்து நம்மளால் பேக்கிங் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான தேவை இருக்கும், எந்த இடத்துல வந்து நம்ம அதிகமாக வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து சேல்ஸ் வந்து அதாவது பேக்கிங் வந்து பண்ணிக்கிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து நம்ம வந்து லோக்கல் ஏரியா சேல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து சரம் வந்து ரொம்பவே பெஸ்ட்டானதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்வையாளர் வந்து பார்க்கும்போது நமக்கு வாங்குறதுக்கு உண்டான ஈஸியாக கொஞ்சம் இருக்கும். ஸோ இதெல்லாம் மொத்தமாக நம்ம வந்து பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக இது எல்லாத்தையும் வச்சு காட்டன் பாக்ஸில் வந்து நம்ம மொத்தமாக ஒரு 5 டப்பா 6 டப்பா அந்த மாதிரி வச்சு பேக் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட்டன் பாக்ஸ் வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் இருக்கக்கூடிய மெத்தட். ஸோ பேக்கிங்க்கு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு கிவன் அமௌண்ட் வந்து இதுக்கு வந்து தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெட் பாட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1000 பெட் பாட்டில் வச்சு மினிமம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1000 பெட் பாட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1000 ரூபா வரைக்கும் செலவாகும். ரெண்டாவது அந்த கிழங்கு மாவுக்கு வந்து நமக்கு ஒரு 200 ரூபா வரைக்கும் செலவாகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃப்ராக்ரன்ஸுக்கு ஒரு 500 ரூபா செலவானாலும், நெட்ட பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு 500 ரூபா வரைக்கும் செலவானாலும், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ஒரு பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வீட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு 2300 ரூபாயிலேருந்து 2500 ரூபா இருந்துச்சுன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எவ்வளோ வந்து தயாரிப்பு செலவு வந்து இதுக்கு ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 150 ml க்ளூ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம 200 ml வாட்டர் வந்து ஊற்றிருப்போம். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 50 ml எவாப்ரேட் ஆச்சுன்னா கூட நமக்கு வந்து 150 ml க்ளூ வந்து கிடைக்கும். ஸோ கிழங்குமா வந்து நம்ம 5 கிராம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ரேட் வந்து 5 பைசா வருது. அதுக்கப்புறம் வாசனை திரவியம், அதாவது ஃப்ராக்ரன்ஸ் வந்து நமக்கு ஒரு 5 ml யூஸ் பண்ணியிருந்தா கூட 50 பைசா அந்த ரேஞ்ச் தான் வரும். கலர் பவுடர் எல்லாமே சேர்த்து கூட மொத்தத்தில் நமக்கு ஒரு பெட் பாட்டில், அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங், பேக்கிங், அப்புறம் கேஸ் யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அதர் ஸ்பெசிங் எல்லாமே சேர்த்து கூட நமக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 150 ml க்ளூ மேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 7.2 அதாவது 7 ரூபா 20 பைசா செலவாயிருக்கு. ஸோ இதில் விற்பனை எவ்வளோ, நம்ம வந்து சேல்ஸ் வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 22 ml உள்ள ஒரு க்ளூ பாட்டிலோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா வரைக்கும் இருக்குது. ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ரூபா வரும். அதாவது நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணும்போது 3 ரூபாய்க்கு சேல் பண்ணுவோம். 150 ml பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 பாட்டில் வரைக்கும் ஃபில் பண்ணலாம். ஸோ 30 ரூபா வந்து நமக்கு கிடைக்கும் 6 பாட்டிலுக்கு. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து நமக்கு அதாவது தயாரிப்பு செலவு வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா 20 பைசா, 30 ரூபாயிலிருந்து 7 ரூபா 20 பைசா கழிக்கும் போது நமக்கு வந்து 22 ரூபா 80 பைசா வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். நம்ம வந்து ஒன் டே டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். 800 பாட்டில்ஸ் வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு குவான்டிட்டி தான். நீங்கள் உங்களோட ஏரியாவில் மட்டும் பண்ணுறீங்கனாலே இந்த அளவு நம்மளால் பண்ண முடியும். இதே நீங்கள் வந்து ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் வந்து சேர்த்து கவர் பண்ணி ஹோல்சேல் கடை, அதாவது ஹோல்சேல் ஸ்டேஷனரி ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும், அங்கெல்லாம் வந்து டேரெக்டாக நம்ம சப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹோல்சேல் ஸ்டேஷனரி ஷாப்ஸில் உள்ளவங்களுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஈஸியாக அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு ஃபெவிகால்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பாட்டிலுக்கு வந்து 10 பைசா 5 பைசா அந்த மாதிரி தான் ப்ராஃபிட் இருக்கும். இதே நம்ம வந்து ஒரு பாட்டிலுக்கு வந்து 50 பைசா 1 பைசா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி நம்ம ரேட் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லி சேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக நம்ம வந்து மார்க்கெட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒன் டேக்கு வந்து நம்ம 800 பாட்டில் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா பெர் டேக்கு வந்து நமக்கு 3000 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ பெர் மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 90,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடிய முழுக்க விஷயங்கள். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். எப்படி மேக் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எந்த மாதிரி ப்ராஃபிட் இருக்குது, எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இது போக நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் b4u சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். இன்றைக்கி வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.